வெல்கம் டு கவி மேக்ஸ். இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 5th சாப்டரில் இருக்க 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் செகண்ட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்டும் டைரக்ட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன பேரபோலாக்கு? ஓப்பன் ரைட் சைடு அவுட் சைடாக இருந்துச்சுன்னா நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்? y² = 4ax. இதுவே வந்துட்டு லெஃப்ட் சைட் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம்? -4ax. இதுவே அப்வர்ட் டவுன்வர்டுக்கு நமக்கு தெரியும் x² = 4ay. நெக்ஸ்ட் இதுவே டவுன்வர்டாக இருந்துச்சுன்னா x² = -4ay. ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க 4,0. டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த ஃபோக்கஸில் x-ஆக்சிஸில் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்ன? 4. இது வந்து நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணுறோன்னா 4 எங்கே இருக்கும்? ஆக்சிஸில் இங்கே தான் இருக்கும். இந்த 4,0 ஜென்ரலாக. அப்போ இது ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னா இது வந்துட்டு சம்வேர் இப்படியும் இருக்கலாம், ஒரு வேளை h,k-வாகவும் இருக்கலாம். நம்ம இதை ஆரிஜினாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கோம். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? y² = 4ax. y² = 4. ஏக்கு பதிலாக 4 எழுதிக்கலாம், x. இப்போ y² = 16x. ஓகே, இதுதான் இந்த சம்க்கான ஈக்குவேஷன், கேட்டிருக்கக்கூடிய பேரபோலிக் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிஷன். செகண்ட் சப்டிஷனில் passes through the point 2, -3 symmetric about y-axis கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு நம்ம கிராஃபில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு என்னது? y-axis, x-axis, y', x'. 2, -3 சம்வேர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வழியாக இந்த பேரபோலா வந்துட்டு பாஸ் ஆகுது. which means symmetric about y-axisனால எப்போவுமே vertex வந்துட்டு 0,0 வரும். சிமெட்ரிக் அந்த வேர்டு கொடுத்துட்டாங்கன்னா 0,0 வரும். இப்போ வேர்டெக்ஸும் தெரியும்,